இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற காத்திருக்க வேண்டும், அவருடைய தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்திற்கு விலக்கி இரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து நாம் காத்திருக்கும் பொழுது மரண கண்ணிகளுக்கும் மரணத்திற்கும் நம்மை விலக்கி நம்மை இரட்சிக்கிறார். நாம் புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ மரணத்திற்கு நம்மை தப்புவித்து நம்மை நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப மரணத்திற்கு நம்மை விலக்கி காப்பார். நம் சோதனை வரும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான அல்லது நோய் ஏதோ வரும் பொழுது நம்ம அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை மரணத்திற்கு விலக்கி காப்பார். நம்முடைய சரீர மரணம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கும் விலக்கி காப்பார். பாவத்தில் விழாதபடி, பாவ சோதனைகளை சிக்கிக்கொள்ளாதபடி அவருடைய கிருபைக்கு அவருடைய இரக்கங்களுக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக பேர் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய மரணத்திற்கு ரட்சிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். நம்ம இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களிலே கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவை பார்க்க வருகிறாள். அவள் தன்னுடைய மகளுக்காக அவரை தேடி அவர் பின்னாக வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய மகளை நீர் காப்பாற்ற வேண்டும், அவள் மரண வேதனைப்படுகிறாள் என்று சொல்லும் பொழுது அதுல வாசிக்கும் பொழுது அதுல சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒருவரிடத்திலே ஒரு மன்றாட்டை நம்ம கேட்கும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? இவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார், இடத்துல இரக்கமில்லை என்று என்ன செய்வோம்? நாம் காத்திருக்க மாட்டோம், நாம் பின்வாங்கி சென்று விடுவோம். ஆனால் அந்த கானான ஸ்திரீயை பார்க்கிறோம், தொடர்ந்து அவள் பின்னே செல்கிறார். பின்னவும் அந்த சீஷர்கள் சொல்கிறார், இவள் உம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே என்று. அப்போ அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் திரும்பவும் சொல்லுகிறார், நான் காணாமற் போன இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கே அன்றி வேறொன்றுக்கும் நான் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அன்றைக்கும் அப்ப சொல்றார், ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும் என்று அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார். திரும்பவுமாக இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அந்த ஸ்திரீ அவரை விடாமல் பற்றி கொண்டு, ஆண்டவரே மேஜையின் கீழ் விடும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்லும் பொழுது அவளுடைய விசுவாசத்தை கண்டு அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உடனடியாக அவளுடைய மகள் சொஸ்தமானாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவருடைய அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய கிருபைக்காக கெஞ்சி காத்திருந்து மன்றாடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை நம்மை கிடைக்க செய்கிறார் என்று பார்க்கிறோம். மரணத்திற்கு விலக்கி காக்கிறார் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவள் பத்சேபாளின் நிமித்த பாவம் செய்த பொழுது பத்சேபாளுக்கு தாவீதுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தையை தேவன் அடித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீது என்ன செய்யறாரு? எப்படியாவது என் தேவனிடத்திலே இரக்கம் கிடைக்குமோ என்று அந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது, உம்முடைய மகன் செத்து போவான் என்று. ஆனாலும் அவன் வாசிக்கும் பொழுது அது கேவலமாக இருந்தது,
அந்த பிள்ளை சாகும் தருவாயில இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் என் தேவனிடத்துல கிருபை கிடைக்குமோ, இரக்கம் கிடைக்குமோ என்று என்ன செய்யறாரு தாவீது, அந்த இரவும் பகலும் புசியாமல் அழுது கொண்டே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சேவகர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீர் புசியும், நீர் தண்ணீர் குடியும் என்று சொல்லும் பொழுது அவன் குடிக்காமல், தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் இருந்து தேவனுடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். இப்ப 7 நாள் முடிந்த பிறகு அவனுடைய மகன் மரித்து போனான். இப்போ உடனே தாவீது என்ன செய்றாரு, எழுந்து குளித்து அவன் எப்பவும் போல சாப்பிட்டான், அந்த உணவருந்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அவனுடைய மகன் பலவீனமாய் அவன் சாகும் தருவாயில இருந்த பொழுது இவன் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் அழுது கொண்டே இருந்தார். தன்னுடைய மகன் இறந்த போதோ அவன் புசித்து திருப்தியா இருக்கிறானே என்று கேட்கும் பொழுது தாவீது சொல்றாரு, என்னுடைய மகன் இறக்கும் வரைக்கும் என் தேவனிடத்துல இரக்கம் கிடைக்குமோ என்று நான் அழுதேன். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் என்னை தண்டித்து என்னுடைய மகனை எடுத்து கொண்டார். இப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் அவர் இறங்குவாரோ என்று அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் அதே போல நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு தேவனை தொழுது கொள்ளுவதில், தேவனை அல்லாமல் வேறே தேவர்களை தொழுது கொள்ளக்கூடாது என்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்த பொழுதும் அவர் அந்த பாபிலோன் ராஜா செய்த சிலையை தொழுது கொள்ளும்படியாய் அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். அவர் எரிகிற அக்கினி சூளையிலே போட போகும் பொழுது அவங்க சொல்றார்கள், என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவியாமல் போனாலும் நீங்கள் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் மரணத்திற்கு நம்மை விலக்கி ரட்சிப்பார். அவர்களை மரணத்திற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு விலக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கிருபையை எப்பொழுதும் அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். அப்பா எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே தானியேல் இரவும் பகலும் புசியாமல் தேவனிடத்திலே கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறார். என்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மறந்து பாவம் செய்தார்கள். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை விலக்கி போட்டீர். அந்த தேசத்தில் இராதபடி எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை சிறையாக்கி போட்டீர். ஆண்டவரே, உம்மிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டே, நீர் எங்களை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறார். கெஞ்சி மன்றாடும் பொழுது அங்க பாருங்க, உடனடியாக அவனுக்கு பதில் கிடைத்ததே நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார், அவருடைய இரக்கங்களுக்காக காத்திருக்கிறார், அவருடைய கிருபைகளுக்காக காத்திருக்கிறார். அப்போ ஒரு தூதன் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். நீ வேண்டிக் கொண்ட தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்தது. பாருங்க, என் தேவன் மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று அவருடைய கிருபைக்காக மன்றாடி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன் என்று. அதே போலதான் எங்களை சொல்றாரு, நீர் எங்களை ரட்சிக்கும்படி எங்களுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமே எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், எங்கள் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆனாலும் எங்களுடைய நீதிகளை குறித்து அல்ல, உம்முடைய இரக்கங்களை குறித்தே உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம், எங்களை விடுவியும், பாழாய் கிடந்த எருசலேமை நீ கண்ணோக்கி பாரும் என்று அவன் தேவனிடத்திலே மன்றாடி கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்ட பொழுதே உனக்கு உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை, எந்த இக்கட்டுகள், எந்த நெருக்கடிகள், எந்த மரண அவஸ்தைகள் வரும் பொழுது நாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது எந்த பாவமானாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், உடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவைகள் உறைந்த மழையை போல வெண்மையாகும்,
அவைகள் தாமர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பா உம்மிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று அவருடைய பாதத்திலே அவருடைய கிருபைக்காக மன்றாடி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை மரணத்திற்கு விலக்கி ரட்சிப்பார். பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோடே காப்பார். அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபையை நாம் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பு தேவனே, மன்னிக்கிறவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை அளிக்கிறீர். உடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை நீ மரணத்திற்கு விலக்கி ரட்சிக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. நாங்களும் ஒவ்வொரு நாளும் என் தேவனிடத்திலே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடைய மன்னிப்புகளுக்கும் இரக்கங்களுக்கும் காத்திருக்கத்தக்கதான ஆண்டவரே கிருபையையும் சுவாபத்தையும் உணர்வையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவரீர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி எங்களை ரட்சிக்கும்படியாய் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.